ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ராமலிங்க அடிகளார் என்றும் வள்ளலார் என்றும் போற்றப்படும் ஆன்மீக அன்பர்களால் போற்றப்படும் வள்ளலார் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இறைவன் ஒருவனே, அவன் ஜோதி வடிவமானவன், அவன் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்றான் என்பதை வலியுறுத்தியவர். சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தி அனைவருக்கும் இலவசமாக உணவு வழங்கும் முறையை துவங்கி வைத்தார். வடலூரில் ஜோதியாக முக்தி அடைந்த இவர் மனித குலத்தின் நல்வாழ்விற்காக பல போதனைகள் வெளியிட்டுள்ளார். அவற்றில் அவர் கூறிய 42 வகையான பாவங்கள் எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 1. நல்லவர் மனதை நடுங்க வைப்பது. வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது. தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்துவது. கலந்த சிநேகிதருக்குள் கலகம் உண்டாக்குவது. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது. குடிமக்களிடம் வரியை உயர்த்தி கொள்ளையடிப்பது. ஏழைகள் வயல் எரிய செய்வது. தர்மம் பாராது தண்டிப்பது. ஒரு தலை சார்பாக வழக்குரைப்பது. உயிர்கொலை செய்பவருக்கு உபகாரம் செய்வது. களவு செய்பவர்களுக்கு உளவுகள் சொல்வது. பொருளை இச்சித்து பொய் சொல்வது. ஆசை காட்டி மோசம் செய்வது. போக்குவரத்துக்குரிய வழியை அடைப்பது. வேலை வாங்கி கொண்டு சம்பளத்தை குறைப்பது. பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது. இறப்பவருக்கு பிச்சை இல்லை என்பது. கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது. நட்டாற்றில் கை நழுவுவது. கலங்கி ஒளிந்தவரை காட்டிக் கொடுப்பது. கற்பழித்தவளோடு கலந்துரைவது. காவல் கொண்ட கன்னியை கற்பழிப்பது. கணவன் வழி நிற்பவரை கற்பழிப்பது. கருவை கலைப்பது. குருவை வணங்கி கூசி நிற்பது. குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது. கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது. பட்சியை கூண்டில் பதைக்க அடைப்பது. கன்றுக்கு பாலூட்டாமல் கட்டி அடைப்பது. ஊன் சுவை உண்டு உடல் வளர்ப்பது. கல்லும் நெல்லும் கலந்து விற்பது. அன்புடையவருக்கு துன்பம் செய்வது. குடிக்கின்ற நீரில் குளத்தை துவர்ப்பது. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிப்பது. பகை கொண்டு அயலவர் பயிர் அழிப்பது. பொது மண்டபத்தை போய் இடிப்பது. ஆலய கதவை அடைத்து வைப்பது. சிவனடியாரை சீறி சிவைப்பது. தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது. சுத்த ஞானிகளை தூஷணம் செய்வது. தந்தை தாய் மொழியை தள்ளி நடப்பது. தெய்வத்தை இகழ்ந்து செருக்கேறுவது. இத்தகைய பாவங்களுக்கு உரிய வினைகள் கர்மாவாக மாறி நமக்கு வருங்காலத்தில் துன்பத்தை ஏற்படுத்தும். அத்தகைய துன்பங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்க இந்த 42 வகையான பாவங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்றார் வள்ளலார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.